ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் தான் அலும்பு ஜோன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஸ் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இது முடிஞ்சால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன் ஹால் லெவல் 12ஓடது. ஓகே, வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சும்மா தேடலாம். ஸோ ஓகே, இதில் ஏர் டிஃபென்ஸாக 2 இல்லையா? ஓகே, ஒரு நல்ல பேஸ் தேடும் போது கிடைக்காது, மற்றபடி எல்லா பேஸும் நல்லா தான் கிடைக்கும். ஸோ இது என்னோடய பர்சன்டேஜ் படி கொஞ்சம் நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம சிசி ட்ரூப்ஸே யூஸ் பண்ண வேண்டாம், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ ஓகே, நீங்கள் மல்டிப்ளேயரில் அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ரேங்க்டு மோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டவுன் ஹால் 13 அட்டாக் பண்ணிடுவோம். ஆனால் 12 தான் மேக்ஸ்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் பார்த்துக்கணும். நம்ம குயினுக்கு ஜாயிண்ட் டவர் இருக்கிறதுனால இது போட்டோடனே 2 ஏர் டிஃபென்சஸ் தூக்கிடும். ஸோ அதில் நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த ஏர் டிஃபென்ஸையும் நம்ம இந்த ஏர் டிஃபென்ஸு தூக்க போகிறோம். நம்ம மேலே இங்கே அப்படியே வச்சு போட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அர்த்குவேக் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அப்புறம் 1 2 2 லைட்னிங் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஒரு திருப்பி 1 2 ஒரு அர்த்குவேக் போட்டுருங்க. ஸோ சில டைம்ஸ் 3 ஆகும். ஸோ நீங்கள் அதை முடிஞ்சளவு டெப்ளாய் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாது கன்ஃபார்மாக விடுங்கன்ட்டு. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, குயினோட ஜாயிண்ட் டவரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டாப்லேருந்து அப்படியே இல்லை, நம்ம இந்த சைட்லேருந்து ஒரு சைடாக போவோம். ஏன்னா டாப்பில் குயின் அதை பார்த்துட்டு அந்த ட்ரூப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டோன் ஸ்லாமர் போட்டு அது பின்னாடி பிரின்ஸை மட்டும் போட்டுருங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆக்சுவலி இந்த மல்டி இன்ஃபர்னோ டவர் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே. ஸோ இங்கே ஆக்சுவலி நம்ம எபிலிட்டி அனுப்பிட்டு இந்த சைட் ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரேஜ் வேஸ்ட்டாக போகுது. ஓகே, நம்ம மினியன் இப்போ எபிலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னு ஏன் செமையாக இருக்கும். ஸோ அப்படியே அவுட்டர் சைடில் போயிட்டானுங்க எல்லோரும். இப்போ தான் உள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ 2 பேபி தான் நான் பணல் லிங்க் வச்சுருக்கேன், ஆனால் நான் பணல் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஃபனல் பண்ணனால அசால்ட்டாக ஸ்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஓ மை காட், வின்னிங் திங்ஸ் அவ்வளோதான், நியர் திங்ஸ் முடிஞ்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான், 3 ஸ்டார் எடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷன். ஹீலர் பப்பட்ஸ் குயின். ஷீட். ஓகே, குயின் அவ்வளோதான் முடிஞ்சு. குயினோட கேம் ஓவர். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு கிளான் கேஸில் வேணால் நீங்கள் 2 இது எடுத்துக்கலாம், 2 ஃப்ரீ ஸ்பெல் எடுத்துக்கோங்க. ஓ மை காட். ஓகே ஓகே ஓகே, பிரச்சனையே இல்லை. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, பேபி ட்ராகன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம டோட்டலாக முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த ஈவென்ட் ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி 3 ஸ்டார் எடுத்துக்கலாம். ஸோ போட்டு எல்லா ஈவென்ட் ட்ரூப்பில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஓகே, இதில் நம்ம 3 ஸ்டார் சொல்லிட்டு எடுத்துருவோம். இருந்தாலும் அந்த ஈவென்ட் ட்ரூப்ஸ் எல்லாம் லேட்டாக போடுறேன், ஆனாலும் ஈஸியான 3 ஸ்டார் தான். நான் ஈவென்ட் ரூப்ஸ் லேட்டாக போடுறதுனால இப்படி ஆகுது. இல்லை நீங்கள் ஈவென்ட் ரூப்ஸை சேர்த்தே போட்டிங்கன்னா டப்புன்னு ஆயிரும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஈவென்ட் ரூப்ஸ் இல்லாமல் தான் அட்டாக் 3 ஸ்டார் எடுக்கணும்னா அது காட்டுறேன். இது டவுன் ஹால் 30ங்கிறதுனால இப்போ டவுன் ஹால் ஹை டேமேஜ் கொடுத்துருச்சு, இல்லை 3 ஸ்டார் எடுத்திருப்பேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒரு நல்ல பேஸ் சர்ச் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் ரேங்க்டு மோடில் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா தப்பே இல்லை, பண்ணலாம் தான். ஆனால் என்னென்னா என்கிட்ட இது இல்லை, என்னென்னா என்னோடய லீகில் எல்லோரும் என்னை விட ஹையர் டவுன் ஹாலில் தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இது ஒரு 12 பேஸ் தான். ஸோ ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா தான் அவங்களுக்குலாம் தெரியும். சிலது ஆஃப் இருக்குது, அடுத்தது போய்க்கலாம். ஓகே, இது ஒரு நல்ல பேஸ். ஓகே, எல்லா கிரவுண்ட் எக்ஸ்போஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ அந்த ஜாயிண்ட் டவரை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் எடுக்க முடியும். எதையும் எடுக்க முடியாது. ஓகே ஓகே, இங்கே ஆர்ச் டவருக்கும் எலிக்சர் கலெக்டர் இந்த இடத்துல வச்சுட்டோன்னு ஏன் சூப்பராக அடிச்சிடலாம் 2த்தையும். ஸோ ஓகே, நம்ம பாக்கி இருக்க 2த்தையும் எடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல ஆரம்பிச்சோம். 1
2. அப்புறம் இங்கே சென்டரில் போட்டு ஒரு எர்த்குவேக் அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஸோ அதை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க. காட்டுறதுனால மெதுவாக பண்ணலாம். 1 2 அப்புறம் எர்த்குவேக்கு. ஸோ அப்புறம் நம்ம இதை போட்டு எபிலிட்டியை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹோல்ட் ஆன். ஓகே, அதை நெக்ஸ்ட்டு ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக அந்த சைடு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சைடு அப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் கடைசி பின்னாடி போட்டுற வேண்டியதா. ஸோ பேபி ட்ராகன்ஸை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் தான் நம்ம இது வார்டனோட மினியன் பிரின்ஸ் தர்மடி வாங்குது. ஸோ பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. ஓகே, மினியன்ஸ் எல்லாம் அந்த சைடு ஓரம் விட்டாங்க. நான் பணம் பண்ணல. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சைட்லேருந்து வராங்க. எப்போயுமே உள்ளே போய் எடுத்துருவோம். ஸோ மினியன்ஸோட எபிலிட்டி போட்டுடலாம். ஸோ ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது. அது சைடு ஃபனல் பண்ணுறது போட்டுருங்க. ஸோ வார்டனோட எபிலிட்டியை நான் சேவ் பண்ணிட்டே இருக்கேன் இந்த டைம் வரைக்கும். எபிலிட்டி ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். 3 ஸ்டார் எடுத்துட்டோம். டேய் வார்டன், என்ன பண்ணுற நீ ஏன்டா வால் அடிச்சுட்டு இருக்க? அங்கே இன்ஃபர்னில் ஒன்றே அடிச்சுட்டுக்குடா. ஓ யார் சாமி நீ, யார்ரா நீ? ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு மேக்ஸ் டவுன் ஹால் லெவல் 12 பேச 3 ஸ்டார் எடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. தென் நீங்கள் இந்த 2 சைடும் ஃபனல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ ஓகே கைஸ், நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சிம்பிளான அட்டாக் தான், அதே தான். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃபனலிங் பண்ணி உள்ள சென்டரில் புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ மல்டி இன்ஃபர்னோ வெளியே இருக்குது. ஸோ 2 மல்டி இன்ஃபர்னோ எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாம் சென்டருக்கு தான் போகணும். ஓகே கைஸ், ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எதை எடுக்க போகிறேன், இந்த இடத்துல டெப்ளாய் பண்ணி இதையும் எடுத்துடலான் இருக்கேன். ஓகே கைஸ், சரி வாங்க நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஏர் ஸ்வீப்பர் அப்படி எடுத்துக்கணும். 1 2 எர்த்குவேக்கு 1 2 வித் எர்த்குவேக்கு அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து குயினை இங்கே வச்சுட்டு சூப்பர் கைஸ். ஸோ நம்மளுக்கு 2 இது சேவ் ஆகிடுச்சு. அதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு எர்த்குவேக் போட்டுடலாம். எர்த்குவேக் போட்டோடனே ஸோ இந்த சைடு ஃபனல் ஆகிடுச்சு. இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஃபனல் ஆகிறதுக்கு நான் இங்கே பேபி ட்ராகன்ஸ் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ ஃபனலிங் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வேணும்னா அதை நீங்கள் தெளிவாக கமெண்ட்லேயே கேட்கலாம். ஒரு ஃப்ளாமர் போட்டுற வேண்டியதான். ஸோ ஆக்சுவலி அங்கே மல்டி இன்ஃபர்னோ தர்மட்டி அடிக்குது. ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே, பாதி இருக்கிறதுலாம் உள்ளே போயிடுவாங்க. ஓகே, நிறையா ட்ராகன்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அது ஈஸியாக எடுத்துரும். இந்த ரேட் ஸ்பெல்லோட கம்பெனி கொடுத்துருக்கேன். ஓ மை காட், வார்டனோட இது எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே இது ஒரு 3 ஸ்டார் 3 ஸ்டார் எடுத்துருவேன். ஓகே கைஸ், வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஓ மை காட், பரவாயில்ல, மல்டி இன்ஃபர்னோ தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. சிங்கிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இல்லை மல்டி இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். ஆமாம். ஸோ இது ஆக்சுவலி நெருக்கமாக போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லை, இந்த நெருக்கமாக போகிறதா இருந்தாலும் சரி.
இதை நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்க டவுனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அது ஹையராக இருக்க டவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டவுனாலும் மேக்ஸாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கடைசியாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய்.